அதாவது இந்த மாதிரி வீட்டு மேல ஒரு கடன் இருக்குல்ல, அந்த 48 லட்ச ரூபாய் பணத்தை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபினான்சியருக்கு அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்லாம் ஃபர்ஸ்ட் அடைச்சிடுறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறத பார்த்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே அடைச்சாங்க அப்படின்னா மொத்த பணத்தையும் கட்டி இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கி ரொம்ப சந்தோஷமாலாம் இருப்பாங்க. அப்படி இருக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் விஜயாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க மொத்த ஃபேமிலி இந்த மாதிரி மறுபடியும் அதில் பாதாளத்தில் அதாவது மறுபடியும் திரும்பி வர முடியாத மாதிரி ஒரு பள்ளத்தில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு திட்டம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க தான் பயங்கர கேவலப்படுறாங்க. அதாவது இந்த மாதிரி சிந்தாமணி விஜயா கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, மாஸ்டர் இந்த மாதிரி உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதாவது உங்களை அப்படியே விட்டுறதுக்கு எனக்கு மனசுல ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு 48 லட்ச ரூபாய் கடன் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் கடன் வாங்குவோம். அதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு நம்ம வட்டியே கொடுக்க வேண்டாம், அசலை மட்டும் திருப்பி அதாவது நம்ம வந்துட்டு உடனே கொடுக்க வேண்டாம், நம்மளால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட போதும். ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், ஸோ உங்களுக்காக தான் அந்த உதவியை பண்றேன். அவரை போய் பார்த்து நம்ம அந்த பணத்தை வாங்கிக்கலாம், என்ன அதுக்கு வந்துட்டு இந்த வீட்டு பத்திரத்தை அவர் கொடுக்கணும் அவ்வளவுதான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் ஃபினான்சியர் இந்த மாதிரி வட்டி மேலே வட்டி போறதுக்கு இந்த மாதிரி அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயும் பத்திரத்தை பத்திரமா வச்சுட்டு நமக்கு தர போறாரு. அதுக்கப்புறமா வட்டி எல்லாம் நம்மளுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு விஜயாவை அப்படியே சிந்தாமணி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இந்த மாதிரி வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் மாதிரி அங்க இந்த மாதிரி விஜயா வந்துடுறாங்க, சிந்தாமணி வந்துடுறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயா பத்தி வந்து மனசுக்குள்ளே சொல்றாங்க, வந்துட்டியா இன்னைக்கு வைக்க போற மாதிரி உனக்கு ஆப்பு, இதுக்கப்புறமா உன்னோட ஃபேமிலியில சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா முன்னாடி வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி என்ன மாஸ்டர் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், சரி நம்ம இப்போ போவோமா அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு விஜயா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போவோம், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாஸ்டர் ஒரு மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியுமே ஒரு மாதிரி என்ன பேசுறது இப்போ செய்யவே செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிளாஸ்ல இருந்த தண்ணி தூக்கி அப்படியே சிந்தாமணியோட முகத்திலே ஊத்திடுறாங்க. ஊத்திட்டு இந்த மாதிரி பலார் வச்சு எல்லாரும் முன்னாடி சும்மா அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. அதையெல்லாம் பார்த்த சிந்தாமணி ஆஹா என்னடா இது, இவளுக்கு நம்ம ஆப்பு வைக்கல அப்படின்னு நினைச்சு வந்தா நமக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க.